ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ட்ராப் ஷேடோ கிரியேட் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோஷாப் நியூ டெம்ப்ளேட் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு லேயரை இம்போர்ட் பண்ண போகிறேன். இது ஒரு கார் இமேஜ். ஓகே, கண்ட்ரோல் காப்பி. புது லேயரில் கொண்டு வந்துடலாம். ஸோ சைஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஷேடோ க்ரியேட் பண்ணும்போது இந்த பேஸ் ஆங்கிள் எப்படி, ஒரு இமேஜினரி ஆங்கிள் எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பென் டூலுக்கு நீங்கள் பென் டூல் கிளிக் பண்ணலாம், ஆர் பி கிளிக் பண்ணலாம் கீபோர்டு விட்டு. ஸோ புது லேயரில் நான் ஒரு இமேஜினரி பேஸ் வரைய போகிறேன், இந்த ஆப்ஜெக்டோட பேஸை திரும்ப. ஸோ அது இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி வரும். இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து திருப்பி அது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் அந்த ஒர்க் பார்த்து போனீங்கன்னா வந்து கார் பேஸ் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. சரி, இப்போ கொடுத்துட்டோன்னா ஃபுல் செலெக்ஷன் தெரியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த நியூ லேயரில் பிளாக் வந்து ஃபில் பண்ணலாம். பிளாக் ஃபில் பண்ணுறதுக்கு பெயிண்ட் டூல் எடுத்துக்கலாம். ஆர் ஆல்ட் டிலீட் காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகும். ஆல்ட் டிலீட் கொடுக்குறேன், ஃபில் ஆயிடுச்சு. மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து காரு கீழே வச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த லேயரை நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு லேயர் தெரியுது, பட் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. ஸோ இதை நம்ம ஒரு ஹார்ட் ஷேடோன்னு வச்சுக்கலாம். இப்போ ரியல் ஷேடோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க, நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து நம்ம ஆல்ரெடி இந்த சைட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த க்ரியேட் பண்ண பார்த்து அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் அந்த பாத் செலெக்ஷன். லேயர் போங்க, இந்த நியூ லேயரில் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி இதை ரைட் கிளிக் பண்ணி பென் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. பென் டூல் தான் பார்த்து கிரியேட் பண்ணோம். ஸோ பி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் செலெக்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம், ஹார்ட் லேயர் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி ஆல்ட் டிலீட் கொடுத்து பிளாக் ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி செலெக்ஷன் மூவ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வந்து ஷேடோ தெரியுது பழையபடி. இப்போ நீங்கள் சாஃப்ட் பண்ணணும் ஷேடோ. ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, சாஃப்ட் ஷேடோ ரீநேம் பண்ணிக்கோங்க. இது எப்படி சாஃப்ட் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஃபில்டர் போய்க்கோங்க, பிளர், காஸ்சியன் பிளர்.
ஸோ உங்களுக்கு லைட்டாக ஷேடோ வந்து வர்றதா தெரியுது. நீங்கள் வேல்யூவை மாற்றிக்கோங்க, எது செட் ஆகுமோ உங்களுக்கு. 14.1 வைக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேடோ உள்ள போன மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் T கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை மூவ் பண்ணி வைக்கலாம். இந்த ஏரியாவை மூவ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஷேடோ எஃபெக்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் மெத்தட் புதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாத் பேக்கர் ஆல்ரெடி சேவ் பண்ணது இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபெதர் ரெடியூஸ் கேட்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 15 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் எட்ஜஸ் தெரியும். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் இந்த பிளாக் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஆல் டெலிட் வச்சு பிளாக் ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகே, பாருங்கள், இதை அப்படியே கீழே கொண்டு வரேன். நீங்கள் இப்போவே தெரியும் ஆல்ரெடி அது நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இனிமேல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேடோவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் திருப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறேன், புது லேயர் போகிறேன், பென் டூல் செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் சொன்னேன். 15 பதிலாக 7 கொடுங்க. 7 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியுது, ஆல் டெலிட் கொடுத்து பிளாக் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இது கீழே கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் ஷேடோ தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் இதில் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் ரியலிஸ்டிக்காக அந்த ஷேடோ வாக் இருக்கு. என்ன பண்ணலாம், ஃபில்டர் போங்க, பிளட் போங்க, மோஷனில் போங்க. மோஷனில் ஆங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இதுதான் இன்னும் கொஞ்சம் பில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ரியலிஸ்டிக்காக ஷேடோ இந்த மாதிரி 2 மெத்தட்ஸில் பில்ட் பண்ணலாம். தேங்க்யூ.